ஹாய் எவ்ரிஒன், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைய பதிவில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா அப்டமன் ப்ரீத்திங். அப்டமன் ப்ரீத்திங்னா ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு ஃபுல்லாகவே ப்ரீத்திங் 24 மணி நேரம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை அடி வயிற்றில் நம்ம ப்ரீத்திங் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்றத அப்சர்வ் பண்ணால் அதில் என்ன பெனிஃபிட் வருதுன்றது தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். இது மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னா, நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கோபங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகி நம்ம நிதானமான ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் நம்மளை. ஸோ அது எப்படி பண்ணலான்றதை இப்போ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் 2 பேர் ஷேர் பண்ணுறோம். ஜஸ்ட்டு இது ஃபார் பிகினர்ஸ்க்கு இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிகினிங் லெவல் எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்மளோட மூச்சை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம பாடியில் கீழேயும் மேலேயும் ப்ரீத்திங் ப்ராசஸ் நடக்குதுன்றதை ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்ம அடி வயிறு இருக்குல்ல, நம்ம தொப்புள் பகுதின்னு சொல்லுவோம்ல, அது கீழே மூச்சு எப்படி மேலேயும் கீழே எழும்புதுன்றதை ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். அதை நோட் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளோட வயிற்று பகுதி பலூன் மாதிரி என்லார்ஜ் ஆகி கொடுக்கும், அப்புறம் திருப்பி உள்வாங்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்லார்ஜ் ஆகிக்கிட்டே வரும். அப்போ அது என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி கீழ்ப்பகுதியிலேருந்து தான் மேலே எழும்பி நம்மளுக்கு கொடுக்குறப்ப தான் நம்ம ஆக்டிவாக இருப்போம். ஸோ அது ஒரு பலூன் மாதிரி நம்ம வயிற்று பகுதி ஆக்ட் பண்ணுது. கீழே இருக்க எனர்ஜியை பம்ப் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி நம்மளை மேலே அப்படியே நம்மளோட ஸ்பைன் மூலமாக நம்மளோட அப்படியே தலைப்பகுதியை ரீச் பண்ணும். இது இப்போ பல ப்ராக்டிஸ் மூலமாக கீழேருந்து மேலே எனர்ஜியை பாஸ் பண்ணுறதுக்கு செய்வாங்க. இது ஒரு ஈஸியான டெக்னிக். இதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணாமல் 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குது, இல்லை எப்போல்லாம் நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணணும்னு தோணுதோ, நீங்கள் அப்போல்லாம் அந்த வயிற்று பகுதியை மட்டும் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட மூச்சு எப்படி போயிட்டு வருதுன்னு மட்டும் லிசன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கீழேருந்து மேலே ஆகும், தலைக்கு சேரும். ஸோ அப்போ அந்த தலைக்கு சேர டைமில் இப்போ நிறைய லெவல்ஸ் ஆஃப் அந்த சக்ராஸ் நம்ம பாடியில் 7 லெவல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி எழும்புறப்ப நம்மளுக்கு எங்கேயாவது பாடியில் ப்ராப்ளம் இருக்குது ஹெல்த் வைஸ் அப்படின்றப்ப சில நேரம் அந்த இடத்துல லைட் பெயினோ இல்லை ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வரும். நம்ம அதை நினச்சி ஒரி பண்ண வேணாம். அந்த எனர்ஜி போய் அந்த இடத்த மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், எங்கே பெயின் வரும்போது இருக்கும் அதை போய் ஹீல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட தலைப்பகுதிக்கு அது ஈஸியாக அந்த எனர்ஜியை கொண்டு வந்துடும். ஸோ அந்த எனர்ஜி நம்ம தலைப்பகுதியை ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடியோட ஃபீல் எப்படி இருக்கும்னா, அப்படியே ரிலாக்ஸாக ஒரு மாதிரி ஹாப்பியாக, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயமோ இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் நம்ம எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் எல்லாத்தையும் மறந்து, அதே மாதிரி உள்ளே ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு பயங்கரம் ஒரு மாதிரி சந்தோஷமான ஃபீல் இருக்கும். அது இல்லாமல் நிதானமான ஸ்டேட்டுக்கு வருவோம். என்ன ஒரு டைப் ஆஃப் எமோஷ்னல் நம்மளுக்கு சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த டைமில் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு நார்மலாக நம்ம ரியாக்ட் பண்ணுறதோட ஒரு நிதானமான ஸ்டேஜில் ஓகே இந்த இன்ஸ்டன்ட் நடந்துருச்சு, இதை இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பக்குவத்தை அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு டைம் இருக்கிறப்பலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களோட டவுட்ஸை கேளுங்க, அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். Excellent. Thank you so much.